பிரைஸ் த லார்ட். நாம் இந்த பகுதியில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசத்தை வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அந்த ராஜ்யம் யாருக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படுகிறது என்பதை பற்றி வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று கூறுகிறது. உங்களுக்கு என்றால் யாருக்கு என்றால் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள் இதை நமக்கு தெளிவாக்குகிறது. 3ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி என்று கூறுகிறது. இதில் நாம் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த அறிவுதான் நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. தேவ கட்டி எழுப்புதலுக்கு வேண்டிய தேவ வல்லமையையும் நமக்கு அருளி செய்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கேட்டுக்கு நம்மால் தப்ப முடியும். தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நம்மால் பங்குள்ளவர்களாக மாற முடியும் என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 2 பேதுரு 1:5லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை பார்த்தோமே ஆனால் இவை நமது பக்கத்தில் நாம் செய்ய வேண்டியவைகளை பார்க்க முடியும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று கூறுகிறது. 8ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த வசனங்களில் இருந்து நமக்கு பொறுப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, இது வெறுமனே அவரை பற்றி அறிவதல்ல, மாறாக அவரையே அறிவது. அவர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை பற்றியது. இது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள் என்றால், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுவின இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று கூறினார்கள். இவர்கள் மெய்யாகவே தங்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். இவ்வாறு நாம் நம்மை அழைத்தவருடைய குணாம்சங்களை, வழிகளை, அவருடைய செயல்களை, அவருடைய இருதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிவதற்கு நாம் வேதாகம வசனங்களை, வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இவ்வாறு நாம் அறியும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறினார். அதுபோல அப்படிப்பட்ட அந்த ஜீவனை நாம் உடையவர்களாக இருப்போம். இதை மட்டுமல்லாமல் தெய்வீக ஜீவனில் மட்டுமல்லாமல் தெய்வீக சுபாவத்திலும் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. இச்சையினால் உண்டான கேட்டிற்கு நம்மை விலக்கி அது பாதுகாக்கிறது. தெய்வீக சுபாவத்தையும் நமக்குள் கட்டியமைக்கிறது. நாம் முதலாவது தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இது நம் கையில் இருக்கிறது. 2வது நாம் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடே தைரியம் வேண்டும். நம்முடைய விசுவாசம் பல இடங்களில் சோதிக்கப்படுகிறது. அப்போது நாம் நம் விசுவாசத்தை தைரியமாய் அறிக்கை செய்வதோடு அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். தைரியத்தோடு ஞானம் வேண்டும். ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். தீமையை விட்டு விலகுவதே ஞானம். தைரியமாய் தேவனுக்கு ஏற்ற, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். ஞானத்தோடு இச்சை அடக்கம் வேண்டும். உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை இச்சிப்பது, உலகத்தின் நவ நாகரீகங்களில் திளைப்பது, இவைகளை விட்டுவிட்டு பொறுமையையும் கட்டி எழுப்புதலையும்
கட்டி எழுப்புதல் என்றால் பரிசுத்தவான்களோடு, வீடுகளில் உள்ள கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பிள்ளைகளோடு, அருகில் உள்ளவர்களோடு, உற்றார் உறவினர்களோடு தேவனுடைய அன்பை கொண்டு கட்டப்படுவதையும், சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். இவைகளில் நமக்கு உண்டாயிருந்து இவற்றில் நாம் பெருகினால் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 9வது வசனமும் 10வது வசனமும் இவ்வாறு கூறுகிறது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப்போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் என்ன? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். தெய்வீக சுபாவத்தில் பங்குற வேண்டும். விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சையடக்கம், பொறுமை, கட்டி எழுப்பப்படுதல், சகோதர சிநேகம், அன்பு, இவைகளில் நாம் பெருக வேண்டும். இதுவே நம்முடைய அழைப்பு. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது நாம் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. இப்போது நாம் 11ஆம் வசனத்தை பார்த்தால், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு நமக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கே இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.